விவரங்களுக்கு நன்றி கோகுல். தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய தமிழ்நாடு தலைவர் திரு அபுல்ஹாசன் அவர்கள். சார் வணக்கம். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் தன்னுடைய தாய்க்கு சரியான சிகிச்சை அளிக்கல அப்படிங்கிற காரணத்தினால மருத்துவரை ஒரு நபர் கத்தியால் குத்தி இருக்கிறார். எப்படி பார்க்கறீங்க இந்த சம்பவத்தை? இது எங்க டாக்டர்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம், ஒரு நிகழ்வு. அதிர்ச்சி மட்டுமல்ல, இது ஒரு ஆபத்தான முன்னுதாரணமாகவும் நாங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் நடவடிக்கைகளை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் இன்னைக்கு மருத்துவர்கள் அவர்களுடைய பணியிடங்களில வேலை செய்யும் போது ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மருத்துவமனைக்கு உள்ளே புகுந்து அங்கு இருக்கக்கூடியவர்களை தாக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது. இன்னைக்கு பொதுவாகவே மக்களிடத்திலே எதிர்பார்ப்புகள் என்பது ஒரு யதார்த்தமான நிலையை விட அதிகமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்புகளை அவர்களுக்கு கோபம் வருகிறது. கோபம் வரக்கூடியதை டாக்டர்கள் மேல காட்டுறாங்க. எதிர்பார்ப்புகள் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் பற்றாக்குறை என்பது இருக்கிறது, நர்ஸ்கள் பற்றாக்குறை என்பது இருக்கிறது, மருத்துவ வசதிகள் பற்றாக்குறை என்பது இருக்கிறது. இது எல்லாவற்றையும் அவர்கள் டாக்டர் மேலே காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. இது மிகவும் வருத்தப்படத்தக்க சம்பவம். இதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அரசாங்கத்தை கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மருத்துவமனையில, குறிப்பாக அரசாங்க மருத்துவமனையில வேலை பளு அதிகமாக இருக்கிறது. மக்கள் இது பாப்புலேஷன் அதிகமாக கொண்டு இருக்கிற நேரத்துல டாக்டர்ஸும் அதிகமாகணும், படுக்கைகள் அதிகமாகணும். ஆனா மருத்துவர்கள் குறைவாகவே இருக்கிறார்கள். அதனால அவர்களுடைய பணி சுமை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. மக்கள் நீண்ட வரிசையில வெகு நேரம் காத்திருந்து அவர்களின் நோய்களுக்கு உண்டான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே இதை போன்ற சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடந்து வருகிறது. இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, மருத்துவமனைகளை அதிகமான மக்கள் செல்கின்ற இடங்களை பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு உண்டான அவர்களுடைய சிகிச்சை பெறுவதான வழிமுறைகளை, கியூ சிஸ்டம், அந்த ஃப்ளோ ஆஃப் ட்ரீட்மெண்ட் இது எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வைக்கணும். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம். அந்தந்த நேரத்தில் அவங்க வர சொல்லலாம். எல்லாரும் ஒரே நேரத்தில் வராம இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணா இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாகாது. இதனால எங்களுடைய 45,000 உறுப்பினர்களை கொண்ட இந்திய மருத்துவ தமிழ்நாடு குழுவின் சார்பாக இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய கவலையும் கண்டனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக நன்றி திரு அபுல்ஹாசன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.